வணக்கத்துக்குரிய யாழ் பிராந்திய சின்மயா மிஷன் வதிவிட ஆச்சாரியார் சுவாமி ஜாக்கிரத சைத்தன்யா அவர்கள் மிக அழகாகவும் ஆணித்தரமாகவும் எங்களுடைய தினசரி பிரார்த்தனையினுடைய அவசியத்தையும் திருமுறைகளுடைய மகிமையையும் எடுத்து எம்பினார். நிச்சயமாக இந்த திருமுறைகள் வெறும் பாட்டுக்கள் அல்லது போயம்ஸ் என்று சொல்லுகின்ற நாங்கள் சாதாரண மனிதர்கள் சும்மா கிறுக்கல்களாக எழுதிய கற்பனை சித்திரங்கள் அல்ல. தெய்வீக அருள் பெற்ற ஞானிகள் இறை நினைவிலே திளைத்து அவர் கூறியது போல தங்களுடைய ஐம்புலன்களாலும் இறைவனை சுவைத்து அந்த அருளின் வடிவாக தந்த பதிகங்கள். அதாவது தமிழ்நாட்டிலே உள்ள 207 சிவத்தலங்களிலே எங்களுடைய திருமுறை ஆசிரியர்கள் குறுக்கும் நடுக்கும் மேற்கும் கிழக்குமாக நடந்து திரிந்து பக்தர்களோடு சேர்ந்து பாடிய பதிகங்கள். அந்த ரீதியிலே அவருடைய மகிமைகளை இன்றைய தினம் பிள்ளைகள் பாட கேட்டீர்கள். ஆகவே இனியவரும் உங்களுடைய தினசரி வழிபாட்டிலே இவற்றை தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வேண்டிக் கொண்டு அடுத்ததாக ஆசூரை வழங்குவதற்கு சைவ மகாசபையினுடைய பெருந்தலைவர் சிவத்திரு கலியுகவர்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அன்பே சிவம். இந்த ஓர் அற்புதமான நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மதிப்பிற்குரிய இந்த பாடசாலையில் முன்னாள் அதிபராகவும் இந்த மண்டபம் எடுத்து காட்டும் ஓர் முதல்வராகவும் இந்த பாடசாலையிலிருந்து கடமை புரிந்து ஓய்வு நிலையில் இருக்கும் சிவதுரு பஞ்சலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் சின்மயா மிஷன் சுவாமி அவர்களுக்கும் பாடசாலை சமூகத்தினர் அனைவருக்கும் சிறப்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆன்மீக மேம்பாட்டிற்காக தூய்மைப்படுத்தல் என்னும் ஒரு முக்கிய விடயம் மிக மிக அவசியமான ஒன்றாகும். அந்த தூய்மைப்படுத்தலை எமது கண்ணோட்டத்திலே 3 விதமாக பார்க்கின்றோம். ஒன்று தற்காலிக தூய்மைப்படுத்தல், இரண்டாவது படிப்படியான தூய்மைப்படுத்தல், மூன்றாவது பூரணமான தூய்மைப்படுத்தல். இன்று நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் இந்த நிகழ்வும் அதற்கான பரிசளிப்பும் உங்களுடைய ஒரு தற்காலிக தூய்மைப்படுத்தலுக்கான ஒரு வழியாகும். சின்மயா மிஷன் சுவாமி அவர்கள் எடுத்து கூறினார். அந்த கூற்று உங்கள் அனைவருக்கும் மிகவும் அவசியமானது. விசேடமாக மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் ஒரே அடியாக மனிதனாக பிறந்த எவரும் ஞானியாகியோ யோகியாகவோ மகானாகவோ ஆகிவிட முடியாது. அவர்களும் இந்த 3 நிலையிலும் வந்துதான் அவர்கள் இறுதியாக முழுமையான தூய்மைப்படுத்தலுக்கு ஆளாகி உலகம் போற்றும் மகான்களாக யோகிகளாக ஞானிகளாக ரிஷிகளாக இருக்கின்றார்கள்.
உங்களுக்கு சுவாமி அவர்கள் தந்திருக்கின்ற அந்த பாடம் உங்களுடைய நாளாந்த வாழ்வியலிலே ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம். காலை என்று சுவாமி அவர்கள் குறிப்பிட்டார். அவருடைய அனுமதியுடன் அதை மாலை என்றும் உங்களிடம் எமது பணிவான வேண்டுகோளாக சமர்ப்பிக்கின்றோம். 5 நிமிடங்கள் தவறாதீர்கள். உங்களுடைய உணவை, காற்றை, நீரை எவ்வாறு உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமானது என்று எண்ணி நீங்கள் அதை பயன்படுத்துகின்றீர்களோ, காற்றை நீங்கள் எண்ணி பயன்படுத்தவில்லை, அதை தெய்வீக சக்தியாக இறைவன் ஒவ்வொரு கணமும் தந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் யோக கலையிலே அது சிறப்பு பயிற்சியாக அமைகின்றது. ஆன்மீக மேம்பாட்டுக்கான அவசியமான ஒரு செயற்பாடு. ஏனைய நீரும் உணவும் உங்களுக்கு எவ்வாறு நீங்கள் தேடி பெற்றுக்கொள்கின்றீர்களோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக, உங்களுடைய தூய்மைப்படுத்தலுக்காக அவசியம் தேவைப்படுவது முதலாம் கட்டம் தற்காலிக தூய்மைப்படுத்தல். அதை ஒரு சிறிய விளக்கத்துடன் நான் உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். மனிதன் பிறந்து வாழ்ந்து இறக்கும் வரைக்கும் நித்திரையிலும் கூட ஏதோ அவசியமற்ற சிந்தனை, ஏதோ அவசியமற்ற செயலில் நாம் ஈடுபடுகின்றோம். எங்களது சக்தி விடயமாகிக் கொண்டிருக்கின்றது. இது எங்கள் ஆயுளை குறைத்து கொண்டு போகும். ஆனால் ஆன்மீக மேம்பாட்டுக்கான செயல்கள் அனைத்தும் சக்தியை விரயமாக்காது, எங்களுக்கு தெய்வீக சக்தியை மீண்டும் மீண்டும் மென்மேலும் மென்மேலும் எங்களுக்குள்ளேயே அந்த சக்தியை, அற்புதமான சக்தியை தந்து கொண்டிருக்கும். சுவாமி அவர்கள் குறிப்பிட்டது போன்று நீங்கள் 21 நாள் அவ்வாறு அவருடைய வேண்டுகோளை ஏற்று நீங்கள் நடப்பீர்களானால், நான் இரவையும் ஒரு 5 நிமிடம் சேர்த்துக் கொள்கின்றேன். அற்புதமான உணர்வு, அற்புதமான மாற்றம், அற்புதமான சிந்தனை செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இது தந்திரம், மந்திரம், மாயாஜாலம் அல்ல. நாமே அனுபவித்து நாமே பெறும் தெய்வீக சக்தி. ஆதலால் உங்களுக்கு இவ்வேளையிலே நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நபர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள். அவர் ஓடோடி திரிகின்றார், எங்கெல்லாமோ திரிகின்றார். அவருக்கு ஒரு இலக்கு இருக்கின்றது. ஆனால் நான் பார்க்கின்றேன், இவ்விடத்திலும் அவருக்கு பணிவான ஆலோசனையாக கூற விரும்புகின்றேன். ஒரு சிறந்த திட்டமிட்ட ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து இலங்கை முழுவதும், விசேடமாக வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதும் அவர் மேற்கொள்ளும் இந்த முயற்சியை கண்டிப்பாக எல்லா இடத்திலும் உள்ளவர்களுடைய தொடர்பை பெற்று இவ்வாறான அற்புதமான இந்த வேலை திட்டத்தை எங்களுடைய இளம் சந்ததியினர் மத்தியில் முன்னோக்கி கொண்டு செல்ல அவருடைய ஒத்துழைப்பை இவ்வேளையில் வேண்டுகின்றேன். அவருடைய அந்த விடாமுயற்சிக்கு இவ்வேளையில் சிரம் தாத்தி எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதலால் இவ்வேளையில் அடுத்த ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்ற தத்துவம். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவன் அருளை பெற்ற நீங்கள் இவ்விடத்தில் வந்திருக்கின்றீர்கள். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். எனக்கு இறைவனின் அருள் கிடைத்திருக்கின்றது, அவனுடைய புகழை பாடி பரிசு வர இங்கு வந்திருக்கின்றேன். இந்த பரிசுடன் நான் இதை மறந்துவிடக் கூடாது. சுவாமி அவர்கள் வேண்டியது போல நாளாந்தம் 5 நிமிடம், மாலையில் 5 நிமிடம், ஒரு நாள் 24 மணித்தியாலத்தில் 10 நிமிடத்தை மட்டும்தான் ஒதுக்க சொல்லி கேட்கின்றோம். ஆதலால் தவறாது இதை நீங்கள் கை கொண்டு உங்களுடைய தெய்வீக சக்தியை வளர்ப்பதன் மூலம் உங்களுடைய குடும்பத்திலே அந்த சக்தி பிரதிபலிக்கும், உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் பிரதிபலிக்கும், உங்கள் கிராமத்தில் பிரதிபலிக்கும். சுவாமி கூறியது போன்று ஆலயங்களில் சென்று தனித்திருந்து வழிபாடு செய்யுங்கள். அந்த இடத்திலே தெய்வீக சைதன்யம் வெளியேறும். அந்த சைதன்யம் அந்த பிரதேசத்திலிருந்து அந்த பிரதேசத்திற்கு, அந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் மேல் அது ஆதிக்கம் செலுத்தி அவர்களையும் அற்புதமான மனிதர்கள் ஆக்கும். ஆதலால் உங்களுக்கு அந்த வேண்டுகோளை முன்வைக்கும் அதே வேளையில் மத்தியிலே சைவ மகாசபை என்ற காரணத்தினால் நாங்கள் முன் உதாரணமாக
எங்களுடைய சமூகத்தை கொண்டு செல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு உண்டு. இங்கு நாம் 9 மணிக்கு இந்த நிகழ்வு என்று இருந்தோம். ஆனால் எனக்கு தெரியவில்லை நாம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம் என்று. ஏனோ இதை எங்கள் சைவ தமிழ் மக்கள் கடைபிடிப்பதில்லை. இதை நாம் எல்லோரும் இந்த இடத்தில் வந்திருக்கும் ஒவ்வொருவராவதும் எமது மனதுக்குள் ஓர் வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் வருங்காலத்தில் நேரத்தை கடைபிடிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தூய்மைப்படுத்தலிலே இது ஒரு முக்கியமான விடயம். நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்தினால் உங்களை சுற்றியுள்ள சமூகம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும், முன்னுதாரணமாக அமையும். ஆதலால் இவ்வாறான விடயங்களை உங்கள் முன் வைத்து இறுதியாக ஒரு வேண்டுகோள், இது ஒரு பணிவான வேண்டுகோள். நாங்கள் ஒரு கலை குழுவை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். 2 வருடத்திற்கு மேலாக சிவன் மானுட மேம்பாட்டு நிறுவனம் என்ற ஒரு அமைப்பிலும் நான் இருக்கின்றேன். சைவ மகாசபையிடத்திலும் இதை தெரிவித்திருக்கின்றேன். அதிலும் ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன். எங்களுக்கு ஒரு கலை குழு வேண்டும். ஆனால் இப்பொழுது இதிலே மாணவிகள் பாடிக்கொண்டிருந்த பொழுது, பண்ணுடன் பாடிக்கொண்டிருந்த பொழுது என் மனதிலே இறைவன் கேட்ட ஒரு கேள்வி என்னென்றால், இதில் யாராவது பிள்ளைகளை உங்களுடைய கலைக்குழுவில் இணைக்க முயற்சி செய்யுங்கள். அவர்களை பெற்றோர்கள் மிக மோசமாக இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை அற்புதமான தெய்வீக வழிக்கு செல்லாது வேறு வழியிலே படிப்பு படிப்பு, பணம் பணம், பதவி பதவி, உயர்ச்சி உயர்ச்சி என்ற விடயத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தெய்வீகம், இறைவனின் அன்பையும் அருளையும் பெறும் விடயத்தில் பெற்றோர்கள் நாட்டம் காட்டுவதில்லை. இது எங்களுடைய சமூகத்திலே ஒரு மிக பாரதூரமான ஒரு பிரச்சனையாகும். அவர்கள் ஆன்மீக பக்கத்திலே அவர்களுக்கு நாட்டம் இல்லை. இறைவனுடன் ஒப்பந்தம் செய்ய ஓடி ஓடி திரிகின்றார்களே ஒழிய இறைவனின் அன்பையும் அருளையும் வேண்டுவதற்காக வழிபாடு செய்வதில்லை. அவர்கள் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதில்லை. குடும்ப உறுப்பினர்களை ஒருங்கிணைந்து வழிபாடு செய்யும் வழிபாட்டு முறையில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. இதில் சிறப்பாக கத்தோலிக்கர்களும் இஸ்லாமியர்களும் தம்மை அந்த விடயத்திலே பலமாக வைத்திருக்கின்றார்கள். ஆதலால் எமது கலைக்குழு ஒன்றை நாம் உருவாக்க விரும்புகின்றோம். பெற்றோர் மனம் விரும்பித்தான் அவர்களை அவ்வாறான நிகழ்வுகளுக்கு அனுப்ப வேண்டும். இந்த நிகழ்வை போன்ற நிகழ்வுகளை நாம் ஏனைய மாவட்டங்களுக்கும் நகர்த்த வேண்டும். குறைந்தபட்சம் என் மனதில் இந்த கணத்தில் கூறுகின்ற விடயத்தை கூறுகின்றேன். இந்த 3 பரிசை பெற்றவர்களையாவது நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1 வருட காலத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டும். இந்த கணத்தில் இறைவன் கூறிய செய்தியை உங்களுக்கு கூறுகின்றேன். சைவ மகாசபையின் செயலாளர் தம்பிக்கும் இதை பணிவாக தெரிவிக்க விரும்புகின்றேன். இதை சுவாமி சென்மியாமிஷன் சுவாமி அவர்களுக்கும் தெரிவிக்க விரும்புகின்றேன். கணத்தில் அவர் கூறியது, இந்த 3 குழுவையும் 1வது 2வது 3வது அழைத்து செல்வோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சிறப்பு நிகழ்வை ஒழுங்கு செய்வோம். அதற்கு பெற்றோர் ஒத்துழைக்க வேண்டும். 3 விடுமுறை காலத்திலாவது இதை நிறைவேற்றி இந்த அனைத்து மாவட்டங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஆதலால் எமது பணிவான வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். எமது கலைக்குழுவில் இணைய விரும்புபவர்கள் இணையுங்கள். அடுத்து நாம் தகவலாக தருகின்றோம். யாராவது சுவாமி கூறிய 1 நாள் 5 நிமிடம், எனது வேண்டுகோள் 1 நாள் மேலதிகமாக மாலையில் 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்கள் வழிபடுகின்ற நீங்கள் தயவு செய்து எமது செயலாளருக்கோ எமது செயலகத்திற்கோ ஒரு கிழமை அல்லது 21 நாள் முடிய ஒரு கோளொன்று தந்து கூறுங்கள். நாங்கள் இதை கடைபிடிக்கின்றோம், நாங்கள் இதிலே நல்ல மாற்றத்தை காண்கின்றோம் என்பதை கூறுங்கள். எங்களுக்கு அதாவது அவர்களுடைய பிரதிபலிப்பு, நாம் இங்கு கூறிவிட்டு செல்வது காற்றிலே போய்விடக் கூடாது. யாரோ ஒருவர் 2 பேர் 3 பேர் இதிலே 5 பேர் கையெழுத்தினார்கள் என்றது போன்று யாராவது இதை கை கொள்ள வேண்டும். இதை எங்களுக்கு தகவலாக தர வேண்டும். நாம் இந்த செய்தியை சமூகத்திற்கு மென்மேலும் கொண்டு செல்வதற்காக, இந்த இடத்திலே உங்கள் மனதிலே பதிய வைப்பதற்காகவும் அதன் பலனை உணர்ந்து கொள்வதற்காகவும் கூற விரும்புகின்றேன். சென்ற மாதம் எமது கொக்குவில் தலைமைச் செயலகத்திலே நாங்கள் ஒரு கலந்துரையாடல், ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினோம். 36 அறநெறி ஆசிரியர்கள் வந்திருந்தார்கள். அதிலே எமது கருத்தை கேட்ட ஒரு ஆசிரியை, அன்றிலிருந்து தான் சைவ உணவை அருந்துவேன்,
மாமிச உணவை கைவிடுவேன் என்று எழுத்திலே எழுதி உறுதிமொழி கூறி தந்திருக்கின்றார். அது இறைவனுக்கு கிடைத்த, சிவனுக்கு கிடைத்த எமது செயலின் காரணமாக கிடைத்த அவனுடைய வழிக்கு ஒரு வெற்றியாகும். ஒரு ஆசிரியர் எழுதி தந்திருக்கின்றார், நான் இன்றிலிருந்து மாட்டிறைச்சியை அருந்துவதை நிறுத்திக் கொள்கின்றேன் என்று. இதுவெல்லாம் எமது தொண்டின் படிமுறையான வளர்ச்சிகளாகும். இவ்வாறான ஒன்று அல்ல 10, 200, 300, 400, 1000 பேர் என்று சொல்லி நாங்கள் மாற வேண்டும். மட்டக்களப்பிலே பேச்சியம்மன் ஆலயத்திலே சென்ற மாதம் ஒரு கருத்துரை வழங்கினேன். அந்த ஆலயத்திலே சென்ற கிழமை மட்டக்களப்பிலே நிற்கின்ற பொழுது ஒரு ஓய்வு பெற்ற அதிபர் வந்தார். அதிபர் புன்முறுவலுடன் கூறினார், ஐயா, உங்களுடைய உரையை கேட்டு அன்றிலிருந்து நான் பச்சை சைவமாகிவிட்டேன் என்று. இது எல்லாம் நாங்கள் முன்னெடுக்கும் சிவன் சார்ந்த எமது ஆன்மீக மேம்பாடு சார்ந்த அற்புதமான தொண்டு ஆகும். ஆதலால் இந்த நிகழ்ச்சியை இவ்வாறு சிறப்புற நடத்துவதற்கு ஒழுங்கு செய்த அனைவருக்கும், விசேடமாக இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த பரிசு பெற வந்திருக்கும் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி விடைபெறுகின்றோம். அன்பே சிவம். சாந்தி. சாந்தி. வணக்கம். ஒரு சிறிய தகவல். தற்காலிக தூய்மைப்படுத்தலை கூறினேன், படிப்படியான தூய்மைப்படுத்தலை கூறவில்லை, நிரந்தரமான தூய்மைப்படுத்தலை, முழுமையான தூய்மைப்படுத்தலை கூறவில்லை. அவகாசம் வரும் பொழுது அவ்விடயத்தை உங்கள் முன் சமர்ப்பிப்பேன். நன்றி. பெருந்தலைவர் அஸ்வத்திரி கலியவரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர் எங்களுடைய மாணவ பருவத்திலிருந்து எவ்வாறாக எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அதனுடைய அவசியம் என்பவற்றை எடுத்து கூறினார். உண்மையிலே அவர் கூறியது போல எங்கள் அனைவருக்குமே அந்த எண்ணக்கருவி இருக்கின்றது. இந்த பிள்ளைகளை அனைத்து இடங்களுக்கும் கடந்த ஒரு தசாப்தமாக சைவ மகாசபையும் இணை அமைப்புகளும், சிவத்தமிழ் மாநில விடிய கழகம், சிவதொண்டர் அமைப்பு, சிவமங்கையர் அமைப்பு போன்றன, அதே போல ஐயாவினுடைய அங்கே சிவன் மாநில மேம்பாட்டு நிறுவனம் போன்றன வடக்கு கிழக்கு பூராகவும் இந்த செயற்பாட்டை செய்து வருகின்றன ஓரளவிலே. அதே போல எங்களுடைய வணக்கத்துக்குரிய சுவாமிகளுடைய சின்மியா மிஷன் கடந்த 3 வருடமாக யாழ்ப்பாணத்திலும் வன்னியிலும் இந்த பணியை மிக சிறப்பாக நெல்லை உற்சவ காலத்திலும் அதை முன்னெடுத்து வருகின்றது. நான் நினைக்கிறேன், இப்போது இந்த பக்தி பிரபாக அலை எங்களுடைய கிராமங்களிலே பாய்ந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக வருகின்ற வருடங்களில் அது முழுமையாக அனைத்து கிராமங்களிலுமே பரவிக்கொண்டிருக்கின்றது. அடுத்து வன்னி பிராந்தியத்திலே இந்த பரிசளிப்பு விழா இடம்பெற இருக்கிறது. நான் எங்களுடைய உபதலைவர் சோதிமுத்தி ஐயாவிடம் கலந்து கொண்டிருந்தேன். நிச்சயமாக இந்த மாணவர்களை அங்கும் அழைத்து சென்று பாட வைக்க வேண்டும் என்று. அது சந்தர்ப்பம் சரியாக வரும்போது சாத்தியமாகும். இப்போது எங்களுடைய பிரதம விருந்தினர் அவர்கள் அவசரமாக செல்ல வேண்டி இருப்பதனாலும் இப்போது எங்களுடைய பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசை கொடுத்து அவர் தன்னுடைய பிரதம விருந்தினர் உரையை ஆரம்பிப்பார். அந்த ரீதியிலே இந்த ஞானசம்பந்தர் அறக்கட்டளையின் தலைவரும் தமிழ் மக்கள் மதிக்கின்ற ஒரு கல்வியலாளருமாகின்ற இந்து கல்லூரிகளுடைய முன்னாள் அதிபர் எங்களுடைய பெருமதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பஞ்சலிங்கம் ஐயா அவர்கள் இப்போது இந்த பரிசுகள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி தனது உரையை ஆற்றுவார். அந்த ரீதியிலே இந்த பரிசுகள் வழங்குகின்ற நிகழ்வை நெறிப்படுத்துவதற்கு எங்களுடைய இந்த தொழில் திட்டத்தினுடைய அடிநாதமாக இருக்கின்ற பன்னிசை இணைப்பாளர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களையும், உப செயலாளர் பொன்ராசா அவர்களையும்,
நெறிப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பதிக பன்னிசை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவிலே முதலாம் இடத்தினை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பெற்றிருக்கின்றது. இதற்குரிய வெற்றி கேடயமும் சான்றிதழ்களும் வழங்கும் வைபவம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. யாழ் இந்து கல்லூரியின் சங்கீத ஆசிரியை திருமதி கவிதா வாமதவன் அவர்களையும் மாணவர்களையும் வருகை தந்து இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் வைபவமும் இடம்பெறும். மாணவர்கள் ஒவ்வொருவராக சான்றிதழ்களை பெற்று கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சீனா கோபிராஜ், அடுத்து பேனா யுதிஷ்டன். சான்றிதழ்கள் பெற்ற மாணவர்கள் கீழே இறங்கி தங்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சீனா யனகராஜ், சீனா சிவாம்சன், தீனா ஏகீத சர்மா, ரோனா சாரங்கன், ஈனா பிரணவன், பானா பவதாரகன், ஈனா செந்தீவன், சானா சுபப்பிரியன், சீனா சிவகஜன், சீனா மாதவன், சூனா வித்யாபவன். தொடர்ந்து இரண்டாம் இடம் பெற்ற பாடசாலைக்கான வெற்றிக்கிழமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. இரண்டாம் இடம் யாழ் ராமநாதன் கல்லூரி. ராமநாதன் கல்லூரியின் சங்கீத ஆசிரியை திருமதி சிவரஞ்சினி ரமணா அவர்களையும் மாணவர்களையும் வரிசையாக வருகிறது இந்த பரிசுகளையும் வெற்றி கிடைத்தையும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டோம். அதிபர் அவர்களையும் ஆசிரியையும் வெற்றி கிடத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். தொடர்ந்து மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் வைபவம் இடம்பெற உள்ளது. மகேஸ்வரன் அட்சகி, கிருபாகரன் லோஜினி, ஏகராஜா கஜேனா, ரத்தினம் கஜனி, சதீஷ்குமார் அலஸ்டீனா, பத்மேஸ்வரன் சஜீனா, ஞானலிங்கம் சுவர்ணா, உதயகுமார் கனுச்சிகா, சதீஷ்குமார்
அலண்டீனாவின் சான்றிதழையும் தொடர்ந்து 3ஆம் இடம் பெற்ற பாடசாலைக்கான வெற்றி கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட உள்ளன. யாழ் கொட்டடி நமசிவாய வித்தியாலயம் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றது. இதற்குரிய சான்றிதழ்களையும் வெற்றி கேடயத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக ஆசிரியர் திருமதி சவுந்தராம்பிகை ராமகிருஷ்ணன் அவர்களையும் மாணவர்களையும் வரிசையாக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேடயம் வழங்கலை தொடர்ந்து மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. மான இந்துயா, டானா உசானுகா, தீனா லோஜினி, சீனா ஆர்த்திகாஜினி, லோவண்ண லோஜிதா, சேனா சஞ்சுதன், டானா ரஜீனா, ராணா திலக்ஷா, ஏனா செந்தூரி, குணா கிருஷன். நமது விருந்தினரின் உரையை தொடர்ந்து ஏனைய மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்படும். விக்னேஸ்வரன் ஐயாவுக்கும் பொன்ராஜ் அவர்களுக்கும் நன்றி. இப்போது எங்களுடைய மதிப்பார்ந்த பிரதம விருந்தினர் பஞ்சலிங்கம் ஐயா அவர்கள் பிரதம விருந்தினர் உரையாற்றும். இன்றைய இந்த விழாவினை நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் மிக துடிப்புமிக்க எமது வைத்திய கலாநிதி நந்தகுமார் அவர்களே, எமது மதிப்புக்கும் சைவத்தின் எழுச்சிக்கும் உறுதுணையாக அமைந்திருக்கின்ற சிம்மிய மிஷன் சுவாமி ஜாக்கிரத் அவர்களே, சைவ மகாசபை தலைவர் திரு கலியுகவர்தன் அவர்களே, வரும் திருஞான சம்பந்தர் இல்ல அறக்கட்டளை செயலாளர் உறுப்பினர்களே, அதிபர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, இந்த விழாவிலே பங்கு பெற்று வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் சிறு உரை நிகழ்த்தி செல்ல இருக்கின்றேன். இந்த சைவ மக்கள் ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்ற இந்த வேளையிலே சுவாமி சிம்மியானந்த மிஷன் சுவாமி ஜாக்கிரத் அவர்களின் வருகை ஒரு அளவுக்கு இந்த மக்களுக்கு ஒரு தென்பூட்டுவதாக அமைய வேண்டும், அமைந்திருக்கின்றது என்று கூற விரும்புகின்றேன். சைவ சமயம் இவ்வாறு நெருக்கடிக்கு உள்ளான ஒரு வேளையிலே ஆரம்ப நாவலர்கள் தோன்றி அந்த தாக்கத்தினை ஒரு அளவுக்கு அல்ல பெரும்பாலும் தடுத்திருக்கின்றார். சைவ பள்ளிக்கூடங்கள் உருவாவதற்கு, சைவ பள்ளிகள் சைவ பாடசாலையிலே கற்பதற்கெல்லாம் வழி தோன்ற ஆரம்பித்தது நாவலர் காலத்துக்கு பிறகுதான். நாவலருடைய பெருமுயற்சியினால் இந்த சைவ சிறார்கள் எல்லாம் கிறிஸ்தவ பாடசாலைகளிலே படிக்க வேண்டிய தேவையை துண்டித்து சைவ பாடசாலைகளை உருவாக்குவதற்கு வழிகாட்டியிருந்தார். அப்பொழுது ஆங்கிலம் கற்க வேண்டுமாக இருந்தால் கிறிஸ்தவ பாடசாலைகளுக்கு சமயம் மாறித்தான் செல்ல வேண்டும். முக்கியமாக ஆசிரியர் கலாசாலைகளிலே ஆசிரியர் பயிற்சி பெறுவதற்கு ஒரு சைவ மனிதன்
சைவ சாமியத்திலிருந்து கிறிஸ்துவ சாமியத்துக்கு மாறினால்தான் அங்கே அனுமதி கொடுப்பார்கள். இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு காரண ஒரு ஆரம்ப கர்த்தாவாக இருந்தவர் நாவலர் அவர்கள். அவற்ற காலத்துக்கு பிறகுதான் சைவ சாமியம் பாடசாலைகள், சைவ ஆசிரிய கலாசாலைகள் உருவாகி சைவர்கள் ஒரு அளவுக்கு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கட்டம் ஏற்பட்டது. இப்போ அது இரண்டாம் கட்டமாக இப்பொழுது இன்னொரு விதமான நெருக்குதலுக்கு இந்த சைவ சாமியம் சைவர்கள் உள்ளாகி இருக்கின்றார்கள். நீங்கள் இங்கே நின்று வவுனியா போகும் வரை அவதானித்தீர்களாயிருந்தால் முந்தி சைவ கோயில்களை மட்டும்தான் அந்த ரோட்டு கரையிலே காணக்கூடியதாக இருந்தது. இப்போ ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு கிறிஸ்தவ ஆலயம் என்ற முறையிலே 2 பங்கம் காணப்படுகின்றது. எனவே இந்த எங்கள் அயலில் உள்ளவர்கள் கூட சமயம் மாற்றப்பட்டு தங்களுடைய சமயத்தை பரப்புவதற்கு முயன்று கொண்டிருக்கின்றார்கள். இதே நிலைமை நாவலர் காலத்திலே இருந்தது. எனவே எங்களுக்குள்ளே சைவ பெரியார்கள் தலைவர்கள் தோன்றி இந்த நிலையை மாற்றுவதற்கு தலைமைத்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் எமது மனதில் இருக்கின்றது. அந்த ஏக்கத்தின் ஒரு பகுதியாகத்தான் அல்லது அதன் ஒரு நிறைவாகத்தான் நாங்கள் சுவாமி சிமியமிஷன் சுவாமி அவர்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவர் இவ்வாறு பல சைவ தலைவர்களை உருவாக்க வேண்டும். எங்களுக்குள்ளே வைத்தியர் நந்தகுமார் அவர்கள் உருவாக்கப்பட்டு வருகின்ற ஒரு சைவ தலைவராகும். இவ்வாறு பலர் தோன்றி சைவத்தையும், சைவம் இல்லை என்றால் எங்களுடைய கலாச்சாரம் மாறுபட்டு கொண்டு போகும். அந்த கலாச்சாரத்தையும் பேணி காப்பதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக நான் இந்த அமைப்பினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மதிப்புக்குரிய குருநாதர் பஞ்சலிங்கம் ஐயாவுடைய அன்பான வார்த்தைகளுக்கும் அவருடைய ஆதங்கத்தை நாங்கள் நினைவாக்குவதற்கு பாடுபடுவோம் என உறுதி கூறிக்கொண்டு அடுத்ததாக தலைமையிற்கு வருகின்றேன். வணக்கத்துக்குரிய சிவமிஷன் சுவாமிகளே, இன்றைய விழாவின் பிரதம விருந்தினராக கடந்து சிறப்பித்து சென்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய குருநாதர் பஞ்சலிங்கம் ஐயா அவர்களே, எங்களுடைய சைவ மகாசபையின் பெருந்தலைவர் சிவத்திரு கலியவரன் ஐயா அவர்களே, வடமாகாண கல்வி திணைக்கள அழகியல் கல்வி உதவி பணிப்பாளர் மதிவாணி விக்னராஜா அவர்களே, அதிபர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, சைவ மகாசபையின் உறுப்பினர்களே, சிவதொண்டர்களே, அருமை மாணவ செல்வங்களே, இனிய காலை வணக்கங்கள். உண்மையிலேயே இந்த நூற்றமிழ் நால்வர் பன்னிசை போட்டி எங்களுடைய எண்ணக்கருவிலே உரித்து செயல் வடிவம் பெறுவதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் எங்களுடைய பன்னிசை இணைப்பாளர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள். உண்மையிலே அவர்தான் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடாத்த வேண்டியவர். ஆனால் அவர் என்னிடம் அந்த பணியை ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கி நிற்கின்ற காரணத்தினால் அவர் சார்பாக நான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே முதலில் இந்த போட்டியை மிகவும் திறம்பட நடாத்துவதற்கு வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் இரவு பகலாக தன்னுடைய தொழிலையும் துறந்துவிட்டு கடந்த 2 வருடங்களாக இந்த மூளை முடுக்கெங்கும் பன்னிசை பரப்ப வேண்டும் என்று தெரிகின்ற அவருடைய கனவின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த நிகழ்வு இன்று இங்கே மேடையேறி இருக்கின்றது. இந்த நிகழ்வை செம்மைப்படுத்தினார்கள். அதே போன்று வடமாகாண கல்வி திணைக்களம் பணிப்பாளர், இங்கே இருக்கின்ற உதவி கல்வி பணிப்பாளர் மதிவான விக்னராஜா
மற்றும் அவருடைய ஐஎஸ்ஐமார், ஆசிரியர் பெருந்தைகள், அழகியற்பாடு ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்வு திறம்பட நிகழ்வதற்கு போட்டிகள் நடாத்துவது உட்பட அவருடைய சர்க்குலர்ஸ் அனுப்புவது உட்பட அனைத்து விடயங்களிலுமே ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர்கள் போற்றுதற்குரியவர்கள். ஆகவே இந்த நிகழ்வினுடைய காரணகர்த்தாக்களை இணைந்து கொண்டு உண்மையிலேயே இங்கே பேசிய பெரியவர்கள் போன்று சில விஷயங்களை சைவ மகா சபை சார்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குழந்தைகளே, நாயன்மார்கள் அருளாளர்கள் மட்டுமல்ல, சமூகத்தினுடைய புரட்சியாளர்கள். இங்கே எங்களுடைய முன்னதாக பேசிய எங்களுடைய குருநாதர் பஞ்சலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு ஆழ்ந்த ஆதங்கத்தை விட்டு சென்ற பெருமையை நிலைநாட்டினார். அதே போல பல்லவ நாட்டிலே ஞானசம்பந்தருடைய சமகாலத்தவராகிய எங்களுடைய அருள் ஞானி தொண்டினுடைய தந்தை திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய உடலை வருத்தி துன்பங்களை அனைத்தையும் சுமந்து எத்தனையோ இடர்களை தாங்கி அதனூடாக மன்னனையும் மக்களையும் மனம் மாற்றினார். அவருடைய பதிகம்தான் இந்த நமசிவாய பதிகம். ஆகவே அவர்கள் ஒரு நாள் இரு நாள் அல்ல, பல நாட்கள் கால் தேய நடந்து சென்று யாத்திரைகள் செய்து ஒருவரையும் பாகுபாடு காட்டாமல் ஞானசம்பந்தருடைய குழுவிலே அனைவரும் இருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் கூட பாகுபாடு பாட்டுகின்ற மனிதர்களை நாங்கள் காண்கின்றோம். ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து அடியவர்களையும் சமனாக மதித்து ஆண்கள் பெண்கள் இந்த ஊர் என்று இல்லாமல் பாடிய அனைவரும் சிவனடியார் திருக்கூட்டமாக மதித்து, திருத்தொண்டர் திருக்கூட்டமாக மதித்து பாடிய பாடல்கள் இவை. ஆகவே அந்த ஒரு நிலையை மீண்டும் கொண்டு வருவதே, அதாவது எங்களுடைய பட்டி தொட்டி எல்லாம், எங்களுடைய கிராமங்கள் எல்லாம் எங்களுடைய சிவநாமம் திருமுறைகள் ஒலிக்க வேண்டும், அனைவரும் பாகுபாடு இல்லாமல் ஒரு வளமான சமுதாயமாக, சீரிய சிவத்தமிழ் சமுதாயமாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தை தன்னுடைய தலையாய பணியாக கொண்டுதான் இந்த சைவ மகாசபை இந்த பன்னிசை போட்டியாக இருக்கலாம், படிப்பகங்களாக இருக்கலாம், அறவை பாடசாலைகளாக இருக்கலாம், வாழ்வாதார தொண்டு பணிகளாக இருக்கலாம் என்பவற்றை செய்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய சக்திக்கும் சற்று மேலதிகமாக இங்கே சில சிவதொண்டர்கள், சில சிவமங்கையர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி தங்களுடைய பணிகளை இங்கே இருக்கின்ற சுவாமிகள் போன்றவர்களுடைய, எங்களுடைய பெரியவர்கள் கலியோவரன் ஐயா, சோதிமூர்த்தி ஐயா போன்ற பெரியவர்கள், வைத்திய கலாநிதிகள் போன்றவர்களுடைய வழிகாட்டலிலே, ஆசிரியர் பெருந்தைகளுடைய வழிகாட்டலிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக அற்புதமான மனிதர்கள், மனித நேயத்தை நேசிக்கின்ற மனிதர்களுடைய அறக்கொடையினால் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே பிள்ளைகளே, உங்களுடைய ஊரிலும் இந்த பணிகளை செய்ய வேண்டியது, உங்களை தலைமேற்கொண்டு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. எங்கெங்கெல்லாம் துன்பப்படுகின்றார்களோ எங்களுடைய குழந்தைகள், நோயுற்றவர்கள், வறியவர்கள், அவர்களுக்கு உதவ வேண்டியது எங்களுடைய கடமை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு. அன்றே சிவம் என்பது எங்களுடைய மதத்தினுடைய அடிநாதம். அதை பக்தியினூடாக பெருக்குவதற்கு இந்த பன்னிசை நிச்சயமாக உதவி செய்யும். ஞானசம்பந்தர் வெறுமனே நாங்கள் அதை பக்தியால் நாங்கள் நகிப்பதற்கு மட்டும் பாடவில்லை, பூம்பாவைக்கு உயிர் கொடுத்தார். பஞ்சத்தால் வாடிய மக்களுக்கு ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பதிகம் பாடி உணவளித்தார்கள். எங்கு முதல் துன்பப்படுபவர்களுக்கு எங்களுடைய சக்தியை பெருக்குவதற்கு இந்த திருமுறைகள் நிச்சயமாக உதவியாக இருக்கு. ஆகவே நாங்கள் இன்று முதல், அதாவது இந்த விஜயதசமி காலம் நேற்றைய தினம் இந்த நாள் முடிவடைந்திருக்கின்றது. இந்த காலம், இந்த விஜயதசமி காலத்தில் இருந்து நாங்கள் சிவராத்திரி வரை ஒரு மிகப்பெரிய ஒரு செயற்றிட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அடிகோல இருக்கின்றோம். அதாவது சைவ தமிழ் இந்துக்களுடைய ஐவகை ஒழுக்கங்களை எங்கும் பரப்புதல் என்பது. அதாவது இங்கே நாங்கள் பெரியவர்கள், சுவாமிகள் பெரியவர்களுடைய பலருடைய கலந்துரையாடலின் விளைவாக இந்த ஐவகை ஒழுக்கங்களை எங்களுடைய குழந்தைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க பிள்ளையார் சொல்லியை இந்த காலப்பகுதியிலே இட இருக்கின்றோம். முதலாவது, அனைத்து மதங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கின்றது. அதே போல சைவர்களுக்கு மிக பண்டைய காலத்திலே இருக்கின்ற அடையாளம் சிவதீட்கை. உண்மையிலேயே ஒருவன்
எப்போது முழுமையான சைவ சமயி ஆகுகின்றான் என்றால் அவன் முதலாவது சமய தீட்சை பெற்ற போது. அதனால் தான் நாங்கள் இறக்கின்ற போது அனைவருக்கும் சிவதீட்சை வைக்கின்றோம். அதற்கு எங்களுடைய சிவாகமங்கள், அந்தன சிவாச்சாரியார்கள், மறைவெல்ல குருமுதல்வர்கள் அனைவரோடும் ஆராய்ந்திருக்கின்றோம். அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் எங்களுடைய ஆகமங்களிலே விதிக்கப்படவில்லை. அதை அடுத்து வருகின்ற ஆச்சாரிய தீட்சைகள், விசேட தீட்சைகள், நிர்வாண தீட்சைகளுக்குத்தான் கட்டுப்பாடுகள் மிக இறுக்கமாக எங்களுடைய மதத்திலே விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே குழந்தைகள் அனைவரும் 7 வயது முதல் சிவதீட்சை பெறுவதற்கு எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் முயற்சி செய்வதற்கு சைவ மகாசபையும் அதனுடைய இதர அமைப்புகளும் தயாராக இருக்கின்றன. இங்கே இருக்கின்ற பாடசாலை அதிபர்களே, ஆசிரியர்களே, உங்களுடைய பாடசாலையிலேயோ பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களிலோ நீங்கள் கேட்டால் அதற்குரிய சிவாச்சாரியார்களை ஒழுங்கு செய்து அவர்களுக்கு சிவதீட்சை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மிகவும் உத்தமமான காலமாக ஐப்பசி வெள்ளி போற்றப்படுகின்றது. இந்த ஐப்பசி வெள்ளிக்கிழமைகளில் இருந்து தொடர்ச்சியாக சிவராத்திரி வரை நாங்கள் குறைந்தபட்சம் 10,000 குழந்தைகளுக்காக இந்த சிவதீட்சை வழங்குகின்ற செயற்திட்டத்தை நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே சிவதீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானங்களை பயில்வதற்கு இங்கே எங்களுடைய சுவாமிகளும் எங்களுடைய ஐயா சிவத்திரு கலியவரன் ஐயா அவர்களும் கூறியது போல எங்களுடைய திருமுறைகளை, வழிபாடுகளை முறைப்படி ஓதுவதற்கு இந்த சிவதீட்சையை பெறுவதற்கு நீங்கள் முதலாவதாக முன்வர வேண்டும். அடுத்தது இந்த இங்கே பாடிய திருநூற்றி பதியம் போல, அதாவது விபூதி தரித்தல், திருநீறு தரித்தல் எங்களுடைய 2வது மிகப்பெரிய ஒழுக்கமாக இருக்கின்றது. அடுத்தது உருத்திராக்கம் அணிதல் எங்களுடைய சைவர்களுடைய அடையாளமாக 3வதாக இருக்கின்றது. அடுத்தது திருவைந்தெழுத்து ஓதுதல், அதனோடு இணைந்த இந்த திருமுறைகளை ஓதுதல் எங்களுடைய 4வது ஒழுக்கம். அதே போல 5வது ஒழுக்கமாக பசுக்களை பாதுகாத்தல். பசுக்கள் என்பதுன்ற போது விசேடமாக பசுக்களை மட்டுமன்றி உயிர்கள் அனைத்தையும் பாதுகாக்கின்ற கைங்கரியம் சைவர்களுடையது. அதனால் தான் திருமூலர் யாவர்க்குமாம் இறைவற்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறக்கின்னுரை தானே என்று குறிப்பிட்டார். ஆகவே இந்த அற்புதமான எங்களுடைய முன்னோர்கள் தந்த சொத்துக்களை எங்களுடைய குழந்தைகளுக்கு பரப்புகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மதத்திலே பற்றுதல் இல்லாமல் போகின்ற அபாயத்தையும், அதே நேரம் தாய் மதம் திரும்ப விரும்புவோருக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நாங்கள் வழங்க முடியும். ஏனென்றால் நாவலருடைய காலத்திலே பலர் சிவதீட்சை திருநீறு தரித்துக் கொண்டு மீண்டும் சைவத்துக்கு வந்தார்கள். அந்த திருநூற்று பதிகம் செய்த அற்புதம் விபூதி கொடுத்து திருஞான சம்பந்தர் மீண்டும் தங்களுடைய தாய் மதத்தின் பெருமையை உணராமல் போனவர்களை மீண்டும் கொண்டு வந்தார். ஏனெனில் எங்களுடைய மதம் தனிய வெறுமனவே அது ஒரு சமய வழிபாடு மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் நெறி, அது ஒரு தர்மம், அது எங்களுடைய பண்பாடு. எங்களுடைய பொட்டு வைத்தலாக இருக்கலாம், சேலை கட்டுதலாக இருக்கலாம், வேட்டி அணிதலாக இருந்தால் சைவத்தினுடைய பண்பாடா, தமிழுடைய பண்பாடா, இந்துவினுடைய பண்பாடா என பேறு பிரித்தறிய முடியாது. அதனால் தான் நாங்கள் சைவத்தமிழ் இந்துக்கள். ஆகவே சைவத்தமிழ் இந்துக்கள் நிச்சயமாக தங்களுடைய பண்பாடுகளை எங்களுடைய எதிர்கால குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இங்கே இந்த பிள்ளைகள் வேட்டியோடு நேஷனலோடு இருக்கின்ற போது மிக அற்புதமாக இருக்கின்றது. இன்றைய பல திருமண வைபவங்கள் கூட வேட்டி அணிவதை நாங்கள் தவித்து விட்டோம். நல்லூர் திருவிழாவில் மிகவும் கவலையாக இருந்தது. பலர் ஜீன்ஸோடு தான் வந்தார்கள். ஆனால் எங்கள் பெண்கள் மட்டும் தங்களுடைய பண்பாடை இன்றும் பேணிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்கள் பலர் வேட்டி அணிவதை மறந்து விட்டார்கள். திருநீர் அணிவதை நாங்கள் பலர் மறந்து விட்டோம். நெத்தியிலே பொட்டிடுவதை எங்களுடைய பெண்கள் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இது எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேணும். எங்களுடைய பண்பாடு அழிகின்ற போது நிச்சயமாக ஒரு இனம் தன்னுடைய அடையாளங்களை தொலைத்தவராகும். நாங்கள் பல விடயங்களை கதைக்கின்றோம், ஆனால் முக்கியமான மிக எங்களுடைய அடிநாதமாகிய பண்பாட்டு கோலங்களை பலர் இழந்து விட்டோம். பல பிள்ளைகளுக்கு இப்போதுதான் மீண்டும் இன்று பாடிய போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. பலருக்கு சில இடங்களிலே தேவாரம் படிக்க தெரியாது. தேவாரம் புராணம் என்றால் ஒழிப்பவர்கள் நிறைய பேர். ஆனால் அந்த நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த பன்னிசையின் ஊடாக. நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பஞ்சபுராணம் ஓத தெரிந்த ரீதியிலே எங்களுடைய பண்பாட்டு குழுமியங்களை மதிக்கத்தக்க வகையிலே அதனுடைய ஒரு துறவுகோலாக இந்த விழாவை நாங்கள் பார்க்கின்றோம். எதிர்காலத்திலே இந்த நெற்றமிழ் இசை நால்வர் இசை ஆராதனை எங்களுடைய கிராமங்கள் எல்லாம் பரவ வேண்டும். அதற்கு இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் எங்களுடைய அறநெறி ஆசிரியர்கள் வழி சமைக்க வேண்டும். நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் இது எங்களுடைய கனவு மட்டுமல்ல. ஞானசம்பந்த பெருமான் 1500 வருடங்களுக்கு முன்னர் கண்ட கனவு, திருநாவுக்கரசு சுவாமிகள் கண்ட கனவு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்ட கனவு, மாணிக்க வாசகர் கண்ட கனவு,
ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய காலத்திலே நினைவாக்கினார்கள். இன்றும் எங்களுடைய தவப்பயனாக துறவிகள் பெரியவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் அதை கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த விஜயதசமியொட்டிய இந்த காலத்தில் ஆவது பாரதி கேட்டது போல, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ சிவசக்தி, இந்த நானிலம் பயனுற வாழ்வதற்கு. ஆகவே எங்களுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இறைவன் அந்த ஞானத்தை, இசை ஞானத்தை, வல்லமையை தந்திருக்கின்றான். இந்த வல்லமையை பயன்படுத்தி எங்களுடைய கிராமங்களை நிச்சயமாக மீண்டும் எங்களுடைய சிவப்பொழிவோடு தமிழ் மனத்தோடு, அதாவது தமிழும் சைவமும் வேறு பிரித்து அறிய முடியாதவை. நாவலருடைய பணியை சைவத்திலா தமிழா என்று கேட்க முடியாது. நாங்கள் சைவனா தமிழனா என்று மாறுபிடித்து பார்க்க முடியாது. சைவன் என்ற அடையாளத்தை இழக்கின்ற போது தமிழன் என்ற அடையாளத்தையும் இழந்து விடுவோம். ஆகவே நிச்சயமாக தமிழையும் சைவத்தையும் சேர்த்து வளர்க்கின்ற இந்துக்களாக, சைவமும் தமிழும் எங்களுடைய அடிநாதமாக போற்றுகின்ற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதற்கு இந்த ஆசிரியர்கள் வழிசமைக்க வேண்டும் என இன்றைய நன்னாளிலே கேட்டுக்கொண்டு, மீண்டும் எங்களுடைய சைவ தமிழ் இந்துக்களுடைய ஐவகை ஒழுக்கங்களாக, ஐவகை தனித்துவ அடையாளங்களாக நாங்கள் போற்றுகின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்தி எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். சிவதீட்கை பெற்றிருத்தல், திருநீறு தரித்திருத்தல், உருத்துராக்கம் அணிதல், திருவைந்தெழுத்து ஓதுதல், பசுக்களை பாதுகாத்தல் மிக இலகுவானவை. இவற்றுக்கு ஒரு பொண்ணோ பொருளோ அந்தஸ்தோ ஒன்றும் தேவையில்லை. எங்களுடைய மனம், எங்களுடைய வைராக்கியம், எங்களுடைய அர்ப்பணிப்பு இருந்தால் காண இவற்றை சிறு வயதிலிருந்தே நாங்கள் ஊட்டுவோம். இவற்றுக்கான பதியங்களை நாங்கள் அச்சிட்ட பதியங்களை அடங்கிய இது எங்களுடைய விக்னேஸ்வரன் ஐயா அவர்களால் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக வருங்காலத்திலே உங்களுடைய பாடசாலைகள் அனைத்துக்கும் நாங்கள் அவற்றை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே மீண்டும் இனியொரு விதி செய்வோம். எங்களுடைய சைவத்தமிழ் பண்பாட்டை நாங்கள் காப்போம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு இன்றைய விழாவை நாங்கள் முன்னகர்த்துவோம். ஆகவே அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி எனது தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த விழா, இந்த நிகழ்வு திறம்பட இயங்குவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது வடமாகாண கல்வி திணைக்களம். அந்த ரீதியில் வடமாகாண கல்வி பணிப்பாளர் சார்பாகவும் வடமாகாண கல்வி திணைக்களத்தின் சார்பாகவும் இந்த போட்டிகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எங்களுடைய மதிப்பார்ந்த மதிவாணி விக்னராயா அவர்கள், அழகிய கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் வடமாகாணம் அவர்களை சிறிது உரை ஆற்றுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். மற்றும் பெரியோர்களின் பாதங்களை பணிந்து கொண்டு இங்கு வருகை தந்திருக்கும் கல்லூரி அதிபர்களே, ஆசிரியர்களே, அன்பான மாணவ செல்வங்களே மற்றும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான இந்த நேர வந்தனங்களை கூறிக்கொள்கின்றேன். எமது இளம் சமுதாயம் பாதை தவறி நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று கல்வியலாளர்களும் பெரியோர்களும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எனக்கு முதல் இங்கு உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல, எமது சைவ சமயத்தை அது நலிவடைந்து கொண்டு போகின்ற போதெல்லாம் அது பழைய நிலைக்கு உயர்ந்து வளர்வதற்காக இறைவன் தானாகவே பல பெரியார்களை அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். தர்மம் அழிந்து போகும்போதெல்லாம் அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பல பெரியோர்கள், பல மகான்கள் அவதாரம் எடுத்ததை நாம் வரலாறு ரீதியாக அறிந்து கொள்கிறோம். அந்த வகையில் இந்த இளம் சிறார்களை வழிப்படுத்துவதற்காக இந்த சமய ஆர்வலர்கள் இணைந்து இந்த சைவ மகாசபையை உருவாக்கி அந்த மாணவர்களிடையே இந்த பன்னிசையை, இந்த சமய கருத்துக்களை அவர்கள் மனதில் ஊன்றுவதற்காக இத்தகைய போட்டிகளை நடாத்தி மாணவரிடையே ஒரு ஊக்குவிப்பை ஏற்படுத்துவதற்கு கடந்த சில மாதங்களாக பாடுபட்டு வந்ததை நான் நன்கு அறிவேன். பாடசாலைகளிடையே மாணவர்களை தெரிவு செய்து அந்த போட்டிகளை ஒழுங்கமைத்து நடத்தி இன்று அவர்களுக்கு பரிசளிப்பு நடாத்தும் வைபவத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஞானசம்பந்தரின் குருபூசியை
அண்மித்து இந்த பன்னிசை போட்டியை அவர்கள் நடாத்தி இருந்தார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்லாது வன்னி பிராந்தியத்தில் கூட இந்த போட்டிகள் சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கின்றன. அவர்களுக்கான பரிசளிப்பும் எதிர்வரும் காலங்களில் நடைபெற உள்ளதாக அவர்கள் அறிய தந்திருக்கின்றார்கள். அத்துடன் இந்த மாணவர்கள் பாடசாலை மாணவர்களின் அழைத்து நல்லூர் மகோற்சவ காலத்தில் பஜனை பாடல்களை பாடி இறை சிந்தனையை அந்த இறைவனின் சன்னிதானத்தில் அந்த புனிதமான சூழலில் இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். எமது அரும்பெரும் பொக்கிஷமாக எம்மை வழிநடத்துவதற்காக இங்கே இறைவனின் ஆசியால் வருகை தந்திருக்கின்ற சின்மிய மிஷன் சுவாமிகள் எமது பாடசாலை மாணவர்களிடையே பல சிந்தனைகளை உருவாக்கி வருகின்றார். அதற்கு இணையாக துணையாக இந்த இந்து மகாசபை சைவ மகாசபை உதவி புரிந்து கொண்டு வந்திருக்கின்றது. அந்த வகையில் எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் இந்த அனைவரது துணையோடும் இந்த மாணவர்களிடையே சைவ சிந்தனைகளை அவர்கள் மனதில் ஒன்றச் செய்து சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க மனிதர்களாக வாழ நாங்கள் எங்களை அறிந்து கொள்ள நான் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டால் எமது வாழ்வு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக அமையும் என்று சுவாமிகள் அடிக்கடி கூறுகின்றார். அதற்கமைய இந்த மாணவர்களுடைய இந்த சிந்தனைகளை ஊன்ற வளர்க்க நாம் அனைவரும் இத்தகைய சந்தர்ப்பத்தில் திடசங்கற்பம் பூண்டு கொண்டு எதிர்வரும் காலங்களிலும் இத்தகைய பணிகளை அனைவரும் முன்னெடுப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் ஆசிகளையும் வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இந்த விழா அமைப்பாளர்களுக்கும் எமது வடமாகாண கல்வி திணைக்களத்தின் சார்பில் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரிய கருத்துக்களை வழங்கி சென்றார் எங்களுடைய வடமாகாண அழகியல் கல்வி உதவி பணிப்பாளர் திருமதி மதிவாணி விக்னராஜா அவர்கள். உண்மையிலே அவருடைய உறுதுணை இந்த போட்டிகளுக்கு மிகவும் பக்கபலமாக ஒரு ஊன்றுகோலாக அமைந்திருந்தது. அவர் கூறியது போல இந்த ஒரு எங்களுடைய பாடசாலை மாணவர்களிடையே இந்த பன்னிசையை தொடர்ந்து விதைப்பதற்கு எங்களுடைய சின்னிய மிஷன் சுவாமி அவர்களுடைய வழிகாட்டலோடு விக்னேஸ்வரன் ஐயா இங்கே இருக்கின்ற எங்களுடைய பெரியவர்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடும் நாங்கள் செய்வோம். அதுபோல எங்களுடைய உபதலைவர் சோதிமூர்த்தி ஐயா அவர்கள் யோகாசனத்தை இந்த பன்னிசை போன்று வட பிராந்தியம் முழுமையாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த செயற்றிட்டமும் நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பன்னிசை யோகாசனம் இரண்டும் எங்களுடைய பிள்ளைகளை சமய வாழ்வுக்கு அற வாழ்வுக்கு பயிற்றுவதற்கு ஒரு ஊன்றுகோலாக அமையும் என நாங்கள் நம்புகின்றோம். அவற்றை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு உங்கள் திணைக்களத்தோடு இணைந்து செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இச்சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு நிதி அனுசரணை ஆலோசனைகள் என்பவற்றை வழங்கியிருந்தது ஞானசம்பந்தர் இல்ல அறக்கட்டளை. அந்த இல்ல அறக்கட்டளையினுடைய மதிப்பார்ந்த உறுப்பினர் ரகுநாதன் அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கிறேன். நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் வைத்திய கலாதி நந்தகுமார் அவர்களே, வடபிராந்திய சின்னிய மிஷன் சுவாமி அவர்களே, சைவ மகாசபை தலைவர் அவர்களே, வடமாகாண கல்வி திணைக்கள உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களே, இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து திறம்பட நடத்துவதற்கு உதவி கொண்டிருக்கும் அன்பர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, இங்கே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சற்று நிமிடங்களுக்கு முன் சென்றுவிட்ட பிரதம விருந்தினர் திருவாளர் பஞ்சலிங்கம் ஐயா அவர்களே, அவர்களுக்கெல்லாம் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே கலந்து கொண்டு உள்ளவர்களில் சிறார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாம் இந்த பெரியவர்கள் கூறிய பல கருத்துக்களை கேட்டுள்ளார்கள். எனவே நான் அவர்கள்
சில கருத்துக்களை மட்டும் கூறி நான் எனது உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். தற்பொழுது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, அமைதி எங்கே எங்கே என்று நாங்கள் தேடிக்கொண்டுள்ளோம். எல்லோரிடமும் பணம், பொருள் நிறைந்துள்ளது, ஆனால் நிம்மதி இல்லை. இந்த நிலையில்தான் நாங்கள் இறைவனை பற்றி சிந்திக்கின்றோம். நாங்கள் துன்பம் பெறும்போதுதான் பலர் இறைவனை நினைக்கிறார்கள். உண்மையிலே இந்த ஆன்மீகம் என்பது ஒரு அற்புதமானது. உண்மையிலே இந்த சிறார்களாகிய நீங்கள் இந்த ஆன்மீகம் பற்றி உங்களுக்கு தற்போது அதிகம் விளங்கக்கூடிய நிலையில் இல்லாவிட்டாலும் இங்கே பெரியவர்கள் கூறியது போல சிறு வயதிலிருந்து நீங்கள் இப்படியான புராணங்களை ஓதுதல் போன்ற பன்னிசை போட்டிகள் போன்ற பல வகையான ஆன்மீக ஈடுபாடு கொண்ட விடயங்களிலே சிறு வயதிலிருந்து ஈடுபட்டால் உங்களது வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் செல்லும். உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மனக்குறியாக உள்ளது என்னவென்றால், மாணவர்கள் இப்பொழுது பாடசாலை கல்வியை மாத்திரமல்ல தனியார் கல்வியையும் நாடி செல்வதனால் அவர்களுக்கு நேர பற்றாக்குறை இப்பொழுது பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. உண்மையிலேயே வெள்ளிக்கிழமைகளில் கூட தனியார் வகுப்புகள் நடைபெறுவதால் நீங்கள் அந்த ஆலயங்களுக்கு சென்று அந்த ஆன்மீக விடயங்களிலே உங்களை தொடர்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கின்றது உண்மையிலே. என்றாலும் இங்கே பெரியவர்கள் கூறியது போல கிடைக்கும் நேரங்களிலாவது நீங்கள் புராணங்களை படித்து இந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய நேரங்களில் சென்று உங்களது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு ஆயத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு அன்பர் குறித்த ஒரு அன்பருக்கு தொலைபேசியில் கூறினாராம், என்னிடம் 2-3 வீடு இருக்கு, 4-5 கார் இருக்கு, ஆனால் எனக்கு அமைதி இல்லை என்று சொல்லி. இதிலிருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே பொருளை தேடுவதுதான் முக்கியம் அல்ல, உண்மையிலே ஒருவருக்கு அமைதிதான் முக்கியம். அந்த அமைதியை தருவது ஆன்மீகம். எனவே நாங்கள் எங்களுடைய மன அமைதிக்கு நிம்மதிக்கும் உண்மையிலே நாங்கள் ஆலயங்கள் சென்று ஆலயங்களில் வீடுகளில் ஆன்மீக விடயங்கள் ஈடுபட்டு எங்களது நிம்மதியை நாங்கள் தேட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அன்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரிய கருத்துக்களை வழங்கி சென்ற ஞானசம்பந்தர் இல்ல அறக்கட்டளை உறுப்பினர் ரகுநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நினைக்கிறேன் அவருடைய இந்த வெள்ளிக்கிழமை ஆதங்கம் உண்மையிலே இப்போது பல இடங்களிலே பிரதேச சபைகள் மாநகர சபைகள் வெள்ளிக்கிழமையை டியூஷன்கள் இல்லாமல் அறநடைக்காக ஒதுக்கி இருக்கின்றன. வடமாகாண கல்வி திணைக்களமும் கல்வி அமைச்சருடைய உத்தரவுக்கு அமைய பல பாடசாலைகளுக்கு அந்த சுற்றுநிறுவனங்களை அனுப்பி இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கிறேன் எதிர்வருகின்ற ஆண்டிலே அது பூர்ணமாக வெற்றி அளிக்கும். இப்போது எங்கள் அறநடை ஆசிரியர்கள் பல இடங்களிலே மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் அறநடை பாடசாலைகளை ஒரு குறித்த செயற்றிட்டத்தினூடாக விழுமிய கல்வி, அறநடை கல்வி, தலைமைத்துவ கல்வி, பன்னிசை, யோகாசனம் என பல விடயங்கள் உள்ளடக்கிய ஒரு பாடவிதானமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது நிச்சயமாக எதிர்வரும் மாதங்களிலே ஒரு நல்ல பரிணாமத்தை பெறும் என்ற விஷயத்தை கூறிக்கொண்டு இறுதி நிகழ்வாக எங்களுடைய இந்த பாட்டியிலே மிகவும் திறம்பட செயற்பட்டு ஒரு சொற்ப புள்ளிகள் அடிப்படையில் தான் அந்த 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடத்தை பெற தவறினார்கள். இனிய மாணவர்கள் அனைத்து மாணவர்களுமே மிக நன்றாக மனனம் செய்து நன்றாக பொருளோடும் நன்றாக ஒரு இசையோடும் பாடினார்கள். அவர்கள் அனைவரையும் கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்போது நடைபெற இருக்கின்றது. அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வை நெறிப்படுத்துமாறு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களையும் பொன்ராசா அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அருட்பதிய போட்டிகளில் பங்கு பற்றிய மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் வைபவம் இப்பொழுது 2ஆம் கட்டமாக நடைபெற உள்ளது. பண்டத்தெருப்பு இந்து கல்லூரியிலிருந்து
இந்த போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் இப்பொழுது வழங்கப்பட உள்ளன. இந்த சான்றிதழ்களை சைவ மகாசபையினுடைய தலைவர் சிவத்திரு கலியுகவர்தன் ஐயா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கவன கிருஷ்ணசாருகன், மேன கீர்த்தன, சேன எவிசிகா, குண ரோஜித, ரோஜித சீனா ஜென்சிகா, லானா அனுஜா, கோண்டாவில் ராமகிருஷ்ண மகா வித்தியாலயத்திலிருந்து இந்த போட்டிக்கு தோற்றிய மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. முதலாவதாக பீனா பிதுர்சன் குறித்த பாடசாலை சானா மகிந்தன், ஆனா அஜந்தன், ஜினோத் கீனா ஜினோத், சூனா சஜீவன், பையனா பிரியதரன், நிரஞ்சனா, சேன தர்சிகா, சூனா சுலக்ஷனா, பானா அஜிந்தா, மயிலட்டி வடக்கு கலைமகள் மகா வித்தியாலய மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்பட உள்ளன. குறித்த மாணவர்கள் அனைவரையும் இங்கே வருகை தருமாறு கேட்டுக்கொண்டோம். சிவரஞ்சன் தரணிகா, சந்திரசேகரம் கலியரசி, ஸ்ரீகுமார் தேனுஜா, மேரி டிலாக்ஷனா, பூன ரோசானி, சுப்பிரமணியம் தயாளினி. இதுவரை நேரமும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த எங்களுடைய சைவ மகாசபையினுடைய தலைவர் கலியுகவர்தன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஞானசம்பந்தர் அறக்கட்டளையின் செயலாளர் திரு முகுந்தன் அவர்களை சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக யாழ் பெரியபலம் மகா வித்தியாலய மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. பெரியபலம் மகா வித்தியாலய மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த சான்றிதழ்களை வடமாகாண அழகியல் கல்வி பணிப்பாளர் மதிவாணி விக்னராஜா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொண்டோம். காவேரி சக்திவேல், திவ்யா சர்வகரன், சுருதிகா சந்திரகுமார், கீர்த்திகா நவுலேஸ்வரன், சதுர்சனா விஸ்வலிங்கம், பானுஜா மகேந்திரமூர்த்தி, யதுசா மகாராஜா. தொடர்ந்து நீர்வேலி அத்தியார் இந்து கல்லூரி மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. இந்த கல்லூரியினுடைய ஆசிரியை வருகை தந்து ஆசிரியர் திருமதி தான நாகராஜன் அவர்களை வருகை தந்து சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
மாணவி வருகை தந்திருக்கின்றார் தினுசியா நாகராஜா அவர்களை இந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கல்லூரியுடைய ஆசிரியர் அவர்களை சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து யாழ் உயரப்பணம் வித்யாலய மாணவர்களை வருகை தந்து சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீகா சுந்தரலிங்கம், சங்கீதா ராஜகுமார், சீனா தர்சிகா, பவிதா செல்வகுமார், தர்மலிங்கம் சஞ்சீவன், ராஜேந்திரம் தனுசன், ஜெகநாதன் நாகலக்ஷன், தனபாலசிங்கம் கஜன், தாட்சாயினி தயானந்தன், ஆண்டன் ரோபர்ட். தொடர்ந்து நல்லூர் தெற்கு ஸ்ரீ விக்னேஸ்வர வித்யாலய மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. கங்கேஸ்வரி ஜோகநாதன், பரிமளா வன்னிய சிங்கம், நதியா நில்வர், செல்வராசா சுகிர்தன், மங்களேஸ்வரன் அஜித், ஜெயசீலன் சீலன், பிரவீனா அப்பாத்துரை, பிரவீனா ஜீவராச டிலக்ஷன், கபிஷாலினி கிருபதாஸ், யாதுசனா சசிகரன், ஏசுதாஸ் குகதாஸ், அரசரட்னம் அருண், கிருஷ்ணராஜா சந்தோஷ், சந்திரன் சயந்தன். இதுவரை நேரமும் சான்றிதழ்களை ஜெகதீஸ்வரன் விதுர்சனா, ரஞ்சிதமலர் நாகையா, இதுவரை சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த எமது சைவ மகாசபையினுடைய உபதலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வைத்திய கலாநிதி பிரேமகிருஷ்ணா அவர்களை ரஞ்சிதமலர் நாகையா, பாஸ்கரன் ரேணுஜன், கிருத்திகா மணிவண்ணன், கஸ்தூரி சந்திரகுமார். ஆசிரியர் அவர்களை வருகை தந்து இந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் சான்றிதழ் வழங்கல் நிறைவு பெற்றது. பங்கு பற்றிய பெரியவர்களுக்கும் நெறிப்படுத்திய விக்னேஸ்வரன் ஐயா, பொன்ராசா ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக என்னென்று கொண்டார்க்கும்
உருண்டாம் உய்வில்லை சென்னென்று கொன்ற மகற்கு என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க இந்த இயற்றை நிறைப்படுத்திய விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் நன்றி உரை சொல்ல வருகின்றார். அதற்கு முன்னதாக நாம் இந்த மேடை அலங்காரங்கள் இந்த 2-3 தினமாக இவற்றை எங்களுடைய இணைப்பாளர் கடம்பெனும் அவர்கள் இணைந்த எங்களுடைய தம்பிகளும் மிக கடினப்பட்டு மிக குறுகிய காலத்தில் தான் இந்த விழாவை நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். வந்து பங்கு பற்றியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த போட்டிகள் சம்பந்தமாகவும் சம்பந்தமான நிறைவு உரையாகவும் நன்றி உரையாகவும் செய்ய எங்களுடைய பெண்ணிசை பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நற்றமிழ் நால்வரை பணிந்து இன்று இந்த விழாவை ஆசூரை வழங்கி ஆரம்பித்து வைத்த சுவாமி சின்மயாமிஷன் சுவாமி ஜாகிரத சைதன்யா அவர்களுக்கும், ஞானசம்பந்தர் இல்ல அறக்கட்டளையின் தலைவர் திரு பஞ்சலிங்கம் ஐயா அவர்களுக்கும், வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அழகியல் துறை உதவி பணிப்பாளர் திருமதி மதிவாணி விக்னராஜ் அவர்களுக்கும், சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த அன்பர்களுக்கும் மற்றும் பாடசாலை மாணவர்களை இங்கு அழைத்து வந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், அறநெறி ஆசிரியர்களுக்கும், சிறப்பாக இங்கு பங்களிப்பை செய்த மாணவ மணிகளுக்கும், சிவதொண்டர்கள் மற்றும் இந்த மண்டபத்தை தந்துதவிய கொக்குவில் இந்து கல்லூரி அதிபர் அவர்களுக்கும், இந்த ஒளிப்படத்தை எடுப்பதற்கு உதவியாக இருந்த சிவன் டிவி அவர்களுக்கும், கிருஷ்ணா சவுண்ட்ஸ் அவர்களுக்கும் நன்றி கூறி, இறுதியாக இப்பொழுது சுழிபுரம் ஐயனார் அறநிலை பாடசாலையின் மாணவர்களின் இறை வணக்கத்துடன் இந்த நிகழ்வு என்னுடைய சிவனே போற்றி.